வெல்கம் டு ஜேஸ் தமிழ் கேமிங். இனி நம்ம என்ன கேம் விளையாடுறோம்னா ரோப்ளாக்ஸ் பார்ட் 2. இன்றைக்காச்சும் நமக்கு ஒரு புது மேம் கிடைக்குதா, ஜெயிக்க முடியுதான்னு பார்க்கலாம். போன தடவை நம்ம கடைசியில் இருந்தோம், கடைசி ரவுண்ட் வந்து ஜெயிச்சிட்டோம், தோத்துட்டோம். அவன் ஜெயிக்க பார்க்கலாம். இந்த தடவை பழைய மேம் தான் கொடுத்துருக்காங்க, இவங்களை பற்றி தெரியுமே. எங்கே விழுந்தோம் நான்? டி புது கேரக்டர் கிடச்சிருக்கேன். இப்போ நம்ம நடந்தால் இது கூட அந்த இங்கே மாதிரி என்னமோ நடந்தால் அது மாதிரி அதான் சரி எக்யூப் பண்ண மறந்துட்டேன். நான் அடுத்த பார்ட்டில் வேணால் உங்களுக்கு எக்யூப் பண்ணி காமிச்சிடுறேன் கைஸ். இது ஒரு பால் தொலை தாக்க முடியல கைஸ். இந்த சைடில் தான் போய் ஆகணும். அப்படியே தள்ளி அழிச்சு. ஓகே, இங்கெல்லாம் தப்பிச்சிடலாம் கைஸ். அதுக்குள்ளே ஒருத்தன் குவாலிஃபை ஆகிட்டானே. டே கீழே ஒழுங்காதரா. இந்த ஒரு இடம் தான் கைஸ் இருக்குது. எனக்கு இது பிடிக்காத மேப்பு கைஸ். இது வேறு இதுவும் அந்த ஹனி ட்ராப்ஸ்லாம் நான் நம்ம குவாலிஃபைடு. எப்படியோ குவாலிஃபைட்டோம். அதுதான் இன்னும் எல்லாம் குவாலிஃபைட்டாங்க. ரவுண்ட் ஓவர். ஃபஸ்ட் ரவுண்டே இப்படி கஷ்டப்பட்டு குவாலிஃபைட்டோம். செகண்ட் ரவுண்டு நல்ல மேப் கொடுத்தாலும் ஈஸியான மேப்பா. நம்ம டிஃப்ரெண்ட் டான்ஸ் ஆடுவோம். பாருங்கள் கைஸ், நம்ம மட்டும் டிஃப்ரெண்ட் டான்ஸ் இல்லை ஒரே டான்ஸ். நம்ம மட்டும் யூனிக்காக தெரியும். யூனிக்குன்ற டிஃப்ரெண்ட்டாக தெரியும். வேறு மேப் ஒரு நல்ல புது மேப். இது கூட ஓகே கைஸ். அந்த ஆதிகால மேப்போட கம்பேர் பண்ணால் இது ஒரு நல்ல மேப்பு தான். இந்த சைடில் அதே இடத்துல தான் இருக்குன்னா சென்டர் அடிக்க போகவே முடியாது. மேலே ஏறினேன், கீழே தான் விழுந்தேன். டே தம்பி கீழே விழுந்துட்டாங்க. ஓகே, எப்படி எஸ்கேப் பண்ணணும்? ஐயோ, ஒரு டைலாக சொல்ல விடுங்களே. ஐயோ ஏய் யாரா டே ஒரு ஒரே ஒரு தடவை நான் ஜெயிக்க குவாலிஃபை ஆக்க போகிறேன். ஓகே கைஸ், இங்கே வந்தாச்சு. அவ்வளோதான், செகண்ட் நம்ம தான் குவாலிஃபைடு. எப்படி குவாலிஃபைடா மாசு கைஸ். அவன் தான் குவாலிஃபை ஆகணும். எவன் குவாலிஃபை ஆகிறான்னு பார்க்கல. ஓ, குவாலிஃபை ஆகிட்டாங்க. யாருன்னு தெரில, யார் கடைசியாக குவாலிஃபை ஆகணும். நம்ம தான் செகண்டு குவாலிஃபை ஆகணும். இப்போ நம்ம தான் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த பார்ட் 2ல் நம்ம ஜெயிக்க முடியுதான்னு பார்க்கலாம் கைஸ். என்ன மேப் தர போகிறாங்களோ. ஃபைனல்ஸ் தான் வந்து போன தடவை தோற்றோம். பழைய மேப். ஐயோ, பிளாக் டேஷா. நான் ஜெயித்தா ஒன்று ஃப்ளூக்கில் ஜெயிச்சா மட்டும்தான் கைஸ் உண்டு. ஐயோ சரி விடுங்க, ட்ரை பண்ணலாம். எடுத்தோடனே இந்த மாதிரி தான் தரணுமா? எவனும் எலிமினேட் ஆகலையாங்க. என்னை தவிர எல்லாம் எலிமினேட் ஆகிடணும்னு வேண்டிக்கோங்க மக்களே. என்னடா இந்த சைட்லேயும் லேசரில் தானே அடி வாங்கி சாகுவேன். எனக்குன்ட்டே அனுப்புகிறாங்க. நின்றுக்கிட்டே எஸ்கேப் ஆகிட்டோம்ல. எஸ்கேப் என்ன கைஸ், எவனே எலிமினேட் ஆகலை. ஓகே, வேறு யாராச்சும் இது எப்படா? கைஸ் வந்துட்டோம். ஏதோ லக்கில் டே கைஸ் இதில் இடித்தோன்னா அது தூக்கி போட்டுரும் கைஸ். டே தோதுறாங்க. இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் கைஸ். இன்னொருத்தர் தானே விளையாடும். இந்த ரோஹித் சர்மாவா? யார் கைஸ் ரோஹித் சர்மா ஃபேனோ? யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த மேஜிக் சீலாம் ரோஹித் சர்மாவாட்டு. ரோஹித் சர்மா வின்னர் கைஸ். ஓகே, கேம் பிளே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனால் எவ்வளோ ட்ராஃபிஸ் கிடச்சிடும் அதே 30 ட்ராஃபி தான். ஓகே கைஸ், அடுத்து நல்ல வீடியோ மீண்டும் சந்திப்போம். See you, bye guys.